சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சம்டைம்ஸ் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்தவங்க அவங்கள பற்றி ஏதாவது சடனாக ஒரு தாட் வந்துடும். முந்தானேற்று ஏதோ ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, ஒரு கல்யாண பத்திரிக்கை. அது பார்த்தா அந்த ஃபேமிலி அவங்களுக்கு கனெக்டடாக இருக்கிற எல்லா ஃபேமிலி பற்றியும் அப்படியே ஒரு சினிமா வந்துடும் மைண்டில். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆள் டிவிஎஸில் வேலை செஞ்சுருந்தார், ஐயங்கார் ஜெகநாதன் பேர். அவருக்கு வேலை போயிடுச்சு. அப்போ எங்கிட்ட வந்தார். நான் சொன்னேன், நீங்கள் பொம்மை வியாபாரம் செய்ய போகிறீங்க சார்ன்னு. அதாவது டிவிஎஸில் வேலை செஞ்ச ஒரு ஆள்கிட்ட நீ பொம்மை வியாபாரம் பண்ண போகிறேன்னா எப்படி இருக்கும்? அதனால் என்ன சார் சொல்கிறீங்கன்னா, பாரு நீ அதான் பண்ண போகிற அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு நான் சொன்னேன், சேஷாதிரி சுவாமிகள் இருந்தார் காஞ்சிபுரத்தில். இப்போ அவர் குழந்தையாக இருந்தபோது ஒரு பொம்மை வியாபாரி ஒரு கூட நிறைய பொம்மை தூக்கின்னு வந்தான். சேஷாதிரி சாமி எனக்கு ஒரு பொம்மை கொடுக்குனாரு. அவங்க அம்மா நம்மக்கிட்ட காசு இல்லை வேணான்னா இருக்கட்டும்மான்னு கொடுத்தான். அன்றைக்கி சாயந்தரம் அந்த வியாபாரி ஓடி வந்து அந்த குழந்தை கையை கிஸ் அடிச்சுக்கிட்டு தங்க கை அப்படின்னா. ஓ என்னத்தை சொல்கிறேன்னு அந்த அம்மா சொன்னா, ஒரு வருஷத்தில் விற்காத பொம்மைலாம் இந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்த புண்ணியத்தில் விற்றுச்சுமா. இப்போ தங்க கை தானே இது. சேஷாதிரி சுவாமிகளுக்கு தங்க கைன்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த பொம்மை வியாபாரி நீ தான். அதனால் இந்த பிறவியிலையும் நீ பொம்மை வியாபாரம் செய்வ அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதாவது கனெக்டிங் த வேர்ல்டு பர்த், இந்த பர்த்தில் இப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி. அப்போ கணேஷ் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் அசோக் நகரில். அவர் பொம்மைங்கள்லாம் ரெடி பண்ணுறார். ஸோ அவர்கிட்ட பொம்மைங்களை வாங்கி இருந்தாலும் விற்பான். திருஷ்டி பிள்ளையார்னு பேர் அது. அது யாரெல்லாம் வாங்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்ற ஃபெய்த்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அவனுக்கு பயங்கரமாக திருஷ்டி பிள்ளையாக வியாபாரம் இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அசோக் நகரில் இருந்த ஒரு ஃபேமிலி, இவங்க சொந்தக்காரங்க தான், சீனிவாசன் பேர், அவருடைய ஒய்ஃப், இவங்க 2 பேரும் எங்கிட்ட வந்தாங்க. சீனிவாசனுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், ஒய்ஃபுக்கு வந்து 45 வயசு இருக்கும். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை. சொன்னேன், இந்த வயசுக்கு மேலே எதுக்கு இது குழந்தையெல்லாம்? 50 வயசுக்கு மேலே குழந்தைய வளர்க்கணுன்னா உங்களுக்கு 75 வயசு வரைக்கும் கமிட்மெண்ட் வந்துடும், வேணான்னு. இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்களை ரொம்ப கேட்டு கொடுமைப்படுத்திட்டாங்க, அதனால் எப்படியாவது ஒரு குழந்தைய எடுத்து அவங்க மூஞ்சியில் அடிக்கணும் அப்படின்னாங்க. நான் வந்து நேராக குருவாயூருக்கு போ, 3 நாள் தங்கிட்டு வா அப்படின்னு. 3 நாள் 2 பேரும் போய் தங்கிட்டு வந்தாங்க. வந்தவுடனே ப்ரெக்னென்ட் தானா, திருவனந்தபுரம் ஆரியசாலா ஜங்ஷனில் அவங்க வீடு. அங்கேருந்து எனக்கு லெட்ரு, இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். இப்போ வந்து எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதே ஆண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த நட்சத்திரம் தாய் மாமனுக்கு ஆகாது. அதாவது கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் கம்சனுக்கு ஆகாது, ரோகிணி நட்சத்திரம். அதனால் பெண் குழந்தை பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் கிருஷ்ண காயத்ரின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இது இன்னொன்று, இப்படி ஒரே குடும்பத்தில் அவ்வளோ பண்ணியிருப்போம், ஆனால் யாருமே இல்லை. இப்போ ஒரே குடும்பம் தான் நான் சொல்கிறது. யாராவது இங்கே வர்றாங்கன்னு வர மாட்டாங்க, தான் உலகம். அதனால் இது ஒரு ஆன்மீகம்ன்றது நினைக்கிற மாதிரி கிடையாது. இது ஒரு தேங்க்லெஸ் ஜாப். ஜனங்களுக்கு கிராட்டிடியூடெல்லாம் இருக்காது. ஏதோ பராக் பார்க்குற மாதிரி வருவாங்க, இல்லை ஏதோ அவங்க ஆக்சிடென்டல் நினச்சிருப்பாங்க, காக்கா உட்கார பணம் பாடுவாங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஸோ நீ யோசனை பண்ணி பார்த்தியானா இந்த வேலையே செய்யக்கூடாது. இந்த ஆன்மீக வேலை வந்து வேஸ்ட். நீ எவ்வளோ வருஷம் தவம் பண்ணி எப்படியெல்லாம் சம்பாதிச்சா சொத்து இது. இல்லைன்னா எப்படி உட்காந்த இடத்துல நீ பொம்மை வியாபாரி இருந்தா நீ பொம்மை விற்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி ஒவ்வொன்றா நான் தான் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே வரேனே. அதனால் ஜனங்களுக்கு புரியாது. ரொம்ப விஜயமாக இருக்காங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. அவங்களுக்கு யூட்ரஸில் பெரிய ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சு. இந்த அம்மா செக்ரட்டரியேட்டில் கலைஞர், எம்ஜிஆர் எல்லாருக்கிட்டையும் அவங்க செக்ரட்டரியாக இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்துட்டாங்க. எங்கெல்லாம் 19 வயசே வேலைக்கு போயிட்டவங்க. 19 இயர்ஸ்க்கு பக்கத்துலேயே வேலைக்கு போயிட்டீங்களே. ஸோ இவங்கெல்லாம் ஒரு குரூப், செக்ரட்டேரியட் குரூப்புன்னு வருவாங்க.
சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தார், கரெக்டா? வேதகிரின்னு ஒருத்தர் இருந்தார், கரெக்டா? அவர் மறைமலை அடிகளாரில் அவங்க பேரன். இவங்க ஒரு குரூப் வரும். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு குரூப் வருவாங்க, அப்புறம் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்லேருந்து, கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு குரூப் வருவாங்க. இது மாதிரி அது ஒரு டைம், அது மண்ணடியில் அவ்வளோண்டு இடம், ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் வருவாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்க ஆப்ரேஷன்லாம் பண்ணணும், அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் போமான்னு நல்லாயிடுவேன்னு சொன்னேன். அவ்வளோதான், சிப்பிக்கமாக ஆல்ரெடி. இப்படி எவ்வளோ அதிசயங்கள் எனக்கு ஞாபகம். அவங்க நல்லா நன்றியோடு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க, உலகம் பூரா இருக்காங்க. பட் கிராட்டிடியூட் இஸ் நாட் த வேர்ட் இன் தேர் டிக்ஷனரி. ஒரு பாட்டு பாடுங்க. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 இறைவா, எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய், அத்தனே அன்பே ஆருயிரே அருள் சித்தனே ஸ்ரீ சிவ சங்கர தேவனே, எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய், மெத்தனம் இல்லாத ரக்ஷணனே மேதினியோர் ஜீவ ஜோதியனே, முக்தனே மோட்ச சாம்ராஜ்யாதிபனே மூல காரணனே கால காரணே, எத்தனை ஆனந்தம் எமக்களித்தாய், பக்தருக்கு அபயம் தருபவனே பரமதயாளனே பரமேஸ்வரனே, சித்தமெல்லாம் கருணை பொங்கும் ஸ்ரீகண்டனே சிற்றம்பலநாதனே நடமிடும் பாதனே, எத்தனை ஆனந்தம் எமக்களித்தாய் இறைவா 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 இறைவா, எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். இவங்க சொன்னேன் இல்லையா, மறைமலை அடிகளாருடைய பேரன் வேதகிரியன். ஸோ நான் 1992 ஃபஸ்ட் டைம் கைலாஷ் மானசரோவர் போயிட்டு வந்திருந்தேன். இப்போ இவங்க அசோக் நகரில் நீங்கள் வந்து கைலாஷ் யாத்திரையை பற்றி எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. நான் போனேன், பேசினாலும் ஆச்சு. அப்போது வசந்தி மோகன் இருக்கா இல்லையா, அவள் கிருத்திகான்னு ஒரு பொண்ணு, வேற கிருத்திகா. இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட ஜனங்க கேட்பாங்க இல்லையா, அப்போ இது மாதிரி கல்யாணம் ஆகலை அப்படின்னாங்க. கையில் ஒரு மாலையை வேறு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாலை இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு கையில் வச்சு காலில் மெரிச்சேன். மாலையை அந்த பொண்ணு கையில் வச்சு அதை மெரிச்சேன். கல்யாணம் ஆகும் போ அப்படின்னு. உடனே யாரும் அவங்க கேட்டிருக்காங்க, என்ன கொஞ்சம் கூட அவருக்கு டீசன்சியே இல்லை, மாலையை கையில் வச்சு காலில் மெரிக்கிறாரு. போய் என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளுங்க, அந்த பொண்ணுக்கு கால சர்ப்ப தோஷம், அதனால் கல்யாணம் ஆகலை. அந்த பாம்பை நான் மெரிச்சிட்டேன், இப்போ ஆகும் போவாங்க அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு கிருத்திகாவுக்கு டோக்கியோவில் மாப்பிள்ளை சிட்டி பேங்க்கில் வேலை செய்கிறவன் கல்யாணம் ஆச்சு. வசந்தி மோகனுக்கு மோகன் கூட கல்யாணம் ஆச்சு, அவன் ஷிப் கேப்டன். இது அந்த நிகழ்ச்சி நடந்தது. வேதகிரி சாருடைய அந்த லெக்சர் கூப்பிட்டாங்களே. அதுக்கப்புறம் வேதகிரி சார் வர்றதை நிப்பாட்டிட்டார். இப்போ இவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தன் நான் கடவுள்னு சொன்னால் அவன் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. பேசுங்க பேசுங்க, ஒரு வேளை அந்த வேதகிரியாக இருந்தா.
யாராவது கடவுள்னு சொன்னான்னா அவன் இருக்கிற பக்கம் கூட நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தை எழுதியிருக்கு. அதனால் பாபா எப்படி வந்து கடவுள்னு சொல்லிக்கிறான், அதனால் நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வர்றதில்லை. இப்போ நான் சொன்னேன், அவர் எந்த பாம்பன் சுவாமியை நம்புகிறாரோ அவருடைய பேர் என்ன? அத்வைத்த ஞான பானு பாம்பன் குமார குருதாச சுவாமிகள். இதுதான் அவர் பேர், பாம்பன் சுவாமி பேர் அத்வைத்த ஞான பானு. அத்வைத்தம்னா என்ன? கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிறது, அதுதான் அத்வைத்தம். அதனால் அவர் பாம்பன் சுவாமியை கும்பிட்றத சொல்கிறாரு. ஆனால் அத்வைத்தமே தெரியல. நான் கடவுள்னு யாருன்னா சொன்னாக்கா அது வந்து தப்பு, அதனால் நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒன்றுமே தெரியாதவங்க ஒரு வேனிட்டியில் இருக்காங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃபு. அருணகிரிநாதர் கதிர்காமத்துக்கு போகிறாரு. கதிர்காமத்தில் இருக்கிற முருகன்கிட்ட அவர் பாடுறார், இறைவன் நான் என்று மார்தட்டும் பெருமாளே நின் மார் தங்கு தாரை தந்த அருள்வாயே. முருகா, உன் மார் மேலே மாலை இருக்குல்ல, அதை எனக்கு கொஞ்சம் கொடு. அது அடையிலே என்னை மணந்த மணவாளா என் அலங்கல் அணிந்தருளேன்னு நம்ம கொடுக்குற மாலை தானே கடவுளுக்கு கொடுக்கணும். நீ என்ன புதுசாக வந்து கடவுளே உன் மேலகரி மாலை எனக்கு கொடுன்னு ஏன் கேட்குற அப்படின்னு. அதுக்கு பதில் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய உலகத்தில் முருகப்பெருமான் ஒருத்தன் தான் நான் தான் கடவுள்ன்றான். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே. அதனால் ஒரு மார்பு மேலே இருக்கக்கூடிய அந்த மாலை எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. நின் மார் தங்கு தாரை தந்த அருள்வாயே. இதுதான் ஆன்மீகம் என்பது. நானும் வந்து 37 வருஷமாக ஆன்மீகம் செய்கிறேன். 37 வருஷத்தில் எத்தனை லட்சம் பேரை பார்த்துருங்க. எல்லாத்தையும் மைண்டில் வச்சுருப்பேன். யார், அவங்க எப்போ வந்தாங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், எப்படி நன்றி இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை கூட அதை வச்சு தான் இருக்கும். நிறைய பேருக்கு புரியாது. என்கிட்ட ஒரு 10 வருஷம் கழித்து வருவாங்க. 10 வருஷம் கழித்து வந்தால் தே வில் திங்க் நான் மண்ணடியில் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு மறுவாசல் செய்வேன்னு நினைப்பேன். நான் ஏன் செய்வேன்? ஒரு தடவை பட்டாச்சு இல்லையா, அதனால் அடுத்த தடவை வந்தாக்கா அதை பண்ணுறதில்லை. ஸோ நீ யோசனை பண்ணுவோம், இவ்வளோ லட்சம் பேருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே நான் நடத்துவேன். ஒன்றும் வித்தியாசமே கிடையாது என்கிட்ட. எல்லாரையும் எத்தனையும் பேதம் வராது. அதுதான் வள்ளலார் சொல்லி கொடுத்து அதுதான் நானும் ஃபாலோ பண்ணேன். எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவேன். அப்போ ஏன் அந்த கமிட்மெண்ட் வர்றதில்லை? சரி, கமிட்மெண்ட் வரல, விட்டுத்தல். நீ கூட திருவிழாவில் பராக் பார்க்குற, ஆனால் திருவிழா நடத்துகிறவங்ககிட்ட போய் நான் கல்யாணம் கட்டின குடும்பமாக நடத்த முடியும்? அதெல்லாம் முடியாது இல்லை, அதை பற்றி போயிடும். பட் ஏன் அந்த கிராட்டிடியூட வர்றதில்லை? ஃபார் த குட் யூ ரிசீவ், why can't you be at least grateful? If not, you are a visitor or you don't have commitment. அது கூட உலகத்தில் இல்லவே இல்லை. மகாபாரதத்தில் தூரதிருஷ்டியை பெற்றிருந்த சஞ்சயன் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் வாழ்ந்த காந்தாரியின் கண்களுக்கு கிடைத்த மகாசக்தி. தன் தலை வெட்டப்பட்ட நிலையிலும் மலை உச்சியிலிருந்து குருக்ஷேத்திர யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்த பரிவர்கன். தங்களுக்கு கிடைத்த அபூர்வமான சக்தியினை இவர்கள் அனைவருமே மகாபாரதத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதற்கு குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் முக்காலமும் உணரும் சக்தியை பெற்றிருந்த சகாதேவன் மட்டும் பாண்டவர்களின் நலனுக்காக அந்த சக்தியை ஒருமுறை கூட மகாபாரதத்தில் பயன்படுத்தவில்லையே. அதன் காரணத்தை தாங்கள் விளக்கி அருளுமாறு கேட்டு. சகாதேவன் முக்காலமும் உணர்ந்தவன் அல்ல, அவன் ஜோசியன், அவ்வளோதான். அவன் முக்காலம் திரிகாலம் ஞானின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. அவனுக்கு ஜோசியத்தில் விஜயத்து கில்லாடி அவன். அதனால் துரியோதனா அவங்ககிட்ட போய், நீ பெரிய கில்லாடிப்பா, அதனால் நாங்கள் குருக்ஷேத்திர யுத்தத்தில் என்னைக்கு ஆரம்பித்து களப்பலி கொடுத்தா நாங்கள் வெற்றி பெறுவோன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ இவன் நல்லா ஆராய்ச்சி பண்ணி, அமாவாசை அன்றைக்கி நீங்கள் களப்பலி கொடுத்து ஆரம்பிச்சிருங்க, நீங்கள் தான் கெலிப்பீங்க சொல்லிவிட்டு, இந்த படுபாவை என்ன பண்ணுறான், அவன் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல பஞ்சபாண்டவர்கள், அவங்ககிட்ட வந்து, பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ஜோசியன், நம்ம விரோதி துரியோதனனே என்கிட்ட வந்து கரிக்கிறதுக்கு எந்த நாள் நல்ல நாள்னு கேட்டிருக்கான்ட்டு அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லூசாடா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட போகிறாங்க. கிருஷ்ணர் கேட்குறாரு, என்ன நாள் குறித்து கொடுத்தேன்னு. அமாவாசை அன்னைக்கு. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் போன்ட்டார். நாளைக்கு அமாவாசை. கிருஷ்ணர் என்ன பண்ணார், பஞ்சபாத்திரம் உத்தரணி எடுத்துன்னு இரண்யா நதி கரையில் பிரபாவச பணத்தில் உட்காந்துட்டு அவர் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் கிருஷ்ணரே பண்ணுறாருன்னா தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி
வரிசையாக எல்லாம் உட்காந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த சந்திரனும் சூரியனும் 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. கிருஷ்ணா, உனக்கு தெரியாத இது அஸ்ட்ரானமியா, நாளைக்கு தானே அமாவாசை, நீ இன்றைக்கே பண்ணுறியாப்பா, பாரு உன்னை பார்த்து இவங்கெல்லாம் வேறு பண்ணுறாங்க. கிருஷ்ண சிஷ்யனே கேட்டான், அமாவாசைன்னா என்ன அப்படின்னா, சந்திரனும் சூரியனும் ஒன்றா வந்தால் அமாவாசை, வந்துட்டீங்கல்ல அப்படின்னா. 2 பேரும் வந்துட்டீங்க இல்லையா, அதான் இன்றைக்கி தான் அமாவாசை, நான் பண்ணுறது கரெக்டு தான்னாரான். அமாவாசையும் செய்யும் பௌர்ணமியானது அன்றொரு நாள் இரவில் அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில். அமாவாசையே அறியா வண்ணம் ஆனந்த பெருவெளியில் இங்கே ஒவ்வொரு நாளும் பௌர்ணமியாகுது சங்கரன் கண்ணொளியில், சிவசங்கரன் கண்ணொளியில். தமாஷாகவே சிரித்து விளையாடி தரிசனம் தரும் வகையில் பாட்டு எனக்கு தான் தெரியுது, உங்களுக்கு யாருக்கும் தெரியுது. சிவசங்கரன் இங்கே வலம் வருகின்றது சம்ரக்ஷணா வடிவில், நம் சம்ரக்ஷணா வடிவில். உமாபதி இவன், சபாபதி இவன், உலகளந்த தலைவன் இவன். உன்னுடன் என்னுடன் பழகிய போதிலும் உனக்கும் எனக்கும் இறைவன் இவன், உனக்கும் எனக்கும் இறைவன். 1000 கோடி பௌர்ணமி நிலவுகள் அடைக்கலமாகுது இவனிடம். அந்த மார்க்கண்டேயன் போல் சரணடைந்தால் நாம் மாட்டிக்க மாட்டோம் யமனிடம், மாட்டிக்க மாட்டோம் யமனிடம். கூற்றும் என்ன செய்யும் சிவ கூத்து நடக்கும் போது, காற்றும் எங்கு போகும் சிவகலைகள் உதிக்கும் போது, சிவகலைகள் உதிக்கும் போது. அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாள் இரவில். அப்போ கிருஷ்ணர் ஒரு நாள் முன்னாலேயே அமாவாசையை வரைக்கிற மாதிரி தந்திரம் செய்தார். இதே மாதிரி அபிராமி பட்டினர் ஒருத்தர் இருந்தார். திருக்கடையூரில் உட்காந்துட்டு அபிராமி கிட்ட தியானத்தில் இருக்கார். அப்போ அந்த நாட்டு ராஜா இருக்கா இல்லையா, அவன் வரான். ஒரு ஐரு சம்பளம் வாங்குறவன் எந்திரிச்சு நின்று நம்மளுக்கு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறான். இவர் பாட்டு உட்காந்து கேட்குறேன், என்ன இவனுக்கு மரியாதை தெரியாதான்னு. இல்லைங்க, அவர் எப்பயும் அபிராமி கூட அப்படியே ஐக்கியமாகி உட்கார்ந்து இருப்பாருன்னு. இப்போ நான் பாரு அவனை என்ன பண்ணுறேன்ட்டு, இன்றைக்கி என்ன அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னாரு. ஏன்னா அவர் மைண்டில் அபிராமி இருக்கிறதுனால, அபிராமி ஜோதி பிரகாசமாக இருக்கிறதுனால பௌர்ணமின்ட்டார். ஏன்னா அவர் மைண்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கிற காட்சி வச்சு. அப்போது ராஜா சொன்னான், இன்றைக்கி அமாவாசை, இவன் பௌர்ணமின்னு சொல்லியிருக்கான், இன்றைக்கி மாத்திரம் பௌர்ணமி நைட்டு வரலன்னு சொன்னால் இவன் கழுத்தை வெட்டிடலான்ட்டான். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுகிறாங்க. சொல்கிறாரு, எனக்கு என்ன இது, அவள் தான் சொன்னான், அம்பாள் தானே சொன்னான், அவள் பார்த்துக்கோ அப்படின்னு. எல்லாரும் வெயிட்டிங். அப்போ அம்பாள் பார்த்தா, தன் காதில் இருந்த தாடங்கம்னுவாங்க, இவ்வளோ பெரிய இதெல்லாம், அதை ஒன்று தூக்கி விட்டா. பார்த்தா எல்லாரும் ஆஹா ஆஹா பௌர்ணமி பௌர்ணமின்னாங்க. ஸோ அபிராமி பட்டதுக்காக பௌர்ணமியானது அன்றொரு நாள் இரவில் அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில். அமாவாசை ஒரு நாள் முன்னால் கொண்டாடுற கிருஷ்ணரும் இருக்காரு. அமாவாசை அன்னைக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தில் பௌர்ணமியை உற்பத்தி பண்ணுற அபிராமி பட்டரும் இருக்காரு. இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் கிடைக்கிற உயர்நிலைகள். ஸோ இஃப் யூ ஹவ் தட் டைப் ஆஃப் அ கமிட்மெண்ட், எல்லாமே கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளோ சகல புவனங்களையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் அம்பாள் அப்படின்னு சொல்லி அம்பாளை பற்றி லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு உன்மோத்பன்னன் அந்த ஸ்லோகத்துக்கு பேர். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் இப்போ அதெல்லாம் தெரிஞ்சவங்களோ அதை பிரயோகம் பண்ணக்கூடியவங்களும் இல்லை. சௌந்தரிய லஹரின்னு ஒன்று இருக்குது, அதில் 6வது ஸ்லோகம் ஒன்று இருக்குது, தனுக புஷ்பம் மூ சூர்யா மதுகரஹா மை பஞ்சன். இதை யாராவது இத்தனை டைம்னு கணக்கு இருக்குது, இத்தனை கோடி இருக்குது, அவ்வளோ சொன்னாங்கன்னா அம்பாள் தரிசனம் கிடைக்கும். ஆனால் செய்கிறதுக்கு ஆள் எங்கே இருக்காங்க, கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு திட வைராக்கியத்தோட ஞான தேடுதலோட அம்பாளை தேடுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அதனால் ஒரு ஜெர்மன்காரன் என்ன பண்ணான், நிறைய டேப் ரெக்கார்டர் வாங்கி ஐருங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துலேயும் ரெக்கார்ட் பண்ணி
கண்டினியூஸாக அந்த நம்பர் வர்ற அளவு ஓட்டிக்கினே தான். கடைசியில் எல்லா டேப் ரெக்கார்டரும் பற்றி எரிஞ்சு அந்த சாம்பல் அம்பாளுடைய வடிவத்தில் வந்தது. ஸோ பாசிபிள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜெர்மன்காரங்க ஃபண்ட் பண்ணி கேரளாவில் குருவாயூரில் ஒரு பெரிய யாகம் பண்ணாங்க. இந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அதில் நடராஜருடைய திருத்தாண்டவம் வந்திருக்கு டோட்டலாக. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஜெர்மன்காரங்க, இதெல்லாம் வருதான்ட்டு. வந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ கூட நம்மக்கிட்ட இருக்கும், அந்த எப்படி வந்ததுங்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கும். இங்கிலீஷில் த தாவ் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டமை பிளாஸ்ட் பண்ணுறாங்க கிளாஸ் சேம்பரில் போட்டு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டே போகிறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அது நடராஜனுடைய தாண்டவமாக முடியுது. புக்கு இருக்குது, நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது, தாவ் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு பேர். இப்போ உலகத்தில் அணுக்களின் தாண்டவம் தான் நடராஜர் தாண்டவம். நமக்கு அந்த மந்திரங்கள் சித்திகள் இருந்தால், பழைய காலத்து ஆளுங்கள்லாம் எப்படி மந்திர ஜபத்திலேயே கடவுளை கண்ணால் பார்த்தாங்களோ அந்த மாதிரி பார்க்க முடியும். இந்த காலத்தில் கமர்ஷியலாக போச்சு, ஆன்மீகம்ன்றது கமர்ஷியல். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ கூலிக்கு மாரடிக்கிறதுன்ற மாதிரி இருக்கே தவிர, அவங்க அந்த லௌகிக விருத்தியில் நாட்டம் இல்லாமல் நிஜமாகவே கடவுள் தான் வேணுங்கிற ஒரு இதில் அவங்களுக்கு வேதம்லாம் தெரியுது. ஆனால் தே அண்டர்செல் தெம்செல்ஸ். கடவுளுடைய அனுகிரகமே கிடைக்குங்கிற போது இந்த அழிய போகிற ஜென்மங்க கொடுக்குற 4 ரூபாய்க்கும் 4000 ரூபாய்க்கும் எதுக்கு அலைஞ்சின்னு உட்காந்து இருக்கணும். அவங்க உபாசன மார்க்கத்தில் போகலாம். ஆனால் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் இப்போ இல்லை. ஆன்மீகம் என்பது ஒரு மெய்யான பாஷை. ஆனால் நிஜமான ஆன்மீகத்துக்கு நீங்கள் சேக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளெல்லாம் பார்க்க முடியும். நான் காட்டுறேனே, இதுக்கு மேலே நான் என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும்? இதெல்லாம் நான் காட்டினது தானே, இதெல்லாம் இருக்குது, இந்த கடவுளெல்லாம் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வரிசையாக காட்டிட்டேன் நான். அதே மாதிரி நமக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. இப்போ கடமையாவன தன்னை கட்டுதல்ங்கிற மாதிரி நீ முதல்ல உன்னை கான்குவர் பண்ணும். அதுக்கப்புறம் பிறர் நலம் வேண்டல், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. அப்புறம் பிறருக்கு உழைத்திடல், அவங்களுக்கு நீ சர்வீஸ் பண்ணும். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாம் பண்ணினா நான் சொல்கிறதெல்லாம் வரும். எல்லா கடவுளையும் பார்க்கலாம், நாம் என்னமா இருந்தோம் அப்படிங்கிறது. டைவிங் டீப் இன்டு யுவர் டிரான்சிடென்சல் அப்படின்வாங்க. இப்போ நம்ம உலகத்தில் எப்படி பிறவிகள் எடுத்தோன்ற மாதிரி எங்கேயும் ஃபோட்டோலாம் போட்டுக்கிறேன், அங்கேயும் ஃபோட்டோலாம் போட்டுக்கிறேன். இந்த உலகத்தில் நான் என்னென்ன பிறவி எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நீயே யோசனை பண்ணு. யாரோ பெரிய மகான்கள் ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. மற்றவங்களாம் அவங்களால சொல்ல முடியுமா? அவங்க என்ன பிறவியில் வந்தாங்கன்றதெல்லாம் அவங்களால சொல்லிட முடியுமா? ஸோ நம்ம இதெல்லாம் சாதிச்சுட்டு பேசின்னு இருக்கோம். நம்ம என்ன பிறவி எடுத்தோன்னு தெரியும், கடவுளெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். எல்லாத்தையும் நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இங்கே நான் ப்ரூவ் பண்ணேன், அமெரிக்காலேயும் ப்ரூவ் பண்ணேன். அமெரிக்காவில் MIT யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது பாஸ்டனில். அங்கே சயின்டிஸ்ட்டுங்க 4-5 பேர், ராமன் ஒருத்தர், அவர் கூட இன்னொரு 4-5 பேர் வந்தாங்க. அவங்க என்ன நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 1 மணி நேரத்தில் 132 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் மைண்டில் எதெல்லாம் பார்க்குறனோ அதெல்லாம் கேமரா வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இவர் எப்படி பண்ணார்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் we accept that he was able to project 132 luminous bodies within 1 hour அப்படின்னு. நான் சொன்னது ரொம்ப சுலபங்க, இது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. நான் இருட்டில் உட்காந்துருக்கேன்னு வையேன், அப்போ எதிரில் இருக்கிற கேமராவில் ஃப்ளாஷ் இருந்தால் நான் வரப்போகிறேன். அப்போது உங்ககிட்ட ஃப்ளாஷ் கிடையாது, என்கிட்ட ஃப்ளாஷ் இருக்குது. அதனால் when I put my flash, whatever is available here which you are not seeing, I am able to show you. விஞ்ஞானம்தான், எல்லாமே விஞ்ஞானம்தான். ஆனால் இந்த கலியுகத்தில் இந்த சாமியார் பசங்க எல்லாம் காசு பண்ணுறதுல இறங்கிட்டாங்க. சாமியாரே காசு இல்லாமல் இருந்திருக்கணும். யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இலன். எதுவுமே வேணான்னு இருந்தால் அதுதான் ஆன்மீகம். வேண்டின் உண்டாக துறந்த பின் யாண்டும் இடுமை இல்லை. உனக்கு எல்லாம் வேணும்னா எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சாமியாருங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? நிறைய யோசனை பண்ணிப்பார். ஒரு பரமாச்சாரியாக இருந்தார், போயிட்டார். ராமசரஸ்வாமி சாமி எல்லாத்தையும் விட்டு உட்காந்துருந்தார், போயிட்டார். கோழிமகான் போயிட்டார்.
இவர் சிவபிரபாகர சித்தியோகி, கிருஷ்ணவேணியம்மா, மாயம்மா, இவங்கெல்லாம் ஹை லெவல். யாருமே இப்போ கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த கண்ணில் பார்க்கறது இதெல்லாம் வந்து ரத்னகிரி சாமிக்கு சொன்னார், எனக்கு இந்த மாதிரி அனுபவம் வராது, வேறு மாதிரி தான் வரும் அப்படின்னாரு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியும். அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து கண்ணாடி வச்சுருவேன், வள்ளலார் பாலிசி. கண்ணாடிக்கிட்ட ஒரு விளக்கு ஒரு வேல் வைப்பேன், இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிற போது சாயா புருஷ லட்சணம்னு பேர். நம்முடைய நிழல் இருக்கு இல்லையா, அது அந்த கண்ணாடியில் வரும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம், எடுத்த உடனே வந்துடாது. அப்போ நம்மளும் நம்ம நிழலும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கலாம். இது அவருடைய டெக்னிக். வள்ளலார் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணார். எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, மைண்டில் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். ஸோ உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள். பரமாச்சாரியாரெலாம் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ஜபத்தபம், இவ்வளோ கோடி உருவம் ஏற்றி அதுக்கப்புறம் அந்த உபாசனையில் பண்ணது. நான் ஜபம் பண்ணிகிட்ருக்கேன் நான், ஆனால் இதுக்காகலாம் ஜபம் பண்ண மாட்டேன். ஏதோ உருவம் கிடைக்கணுன்றதுக்காக இத்தனை கோடி ஜபம் ஒட்டின்னு உட்காந்துக்கிறது, ஒரு பேக்கை கையில் விட்டுன்னுட்டு இப்படின்றது, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். உள்ளுக்குள்ளே எனக்கு மந்திரம் தான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். எந்த கடவுளை யார் கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர் விதி வழி அடைய நின்றனர். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்குது, அந்த வழியில் அவங்க அடைகிறாங்க. அவரவர் தத்தமது அறிவகை, அவனவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு இல்லையா, அந்த போக்கில் போவாங்க. விதி வழி அடைய நின்றனா அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் இருக்குன்றதை வச்சு அந்த கால்குலேஷன் அமையும். சில பேருக்கு செவ்வாய் மாத்திரம் இருந்தால் அவங்க முருகனை தான் கும்பிடுவாங்க. எதை சுக்கிரன் நல்லா இருந்தால் அம்பாள் உபாசனைக்கு போவாங்க. சந்திரன் நல்லா இருந்தால் சிவ பூஜை செய்வாங்க. குரு நல்லா இருந்தாக்கா சாய்பாபா, ராகவேந்திரர், வெங்கடாஜலபதி, இந்த மாதிரி ஃபார்ம்ஸை, தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் கும்பிடுவாங்க. சனி நல்லா இருந்தாக்கா ஆஞ்சநேயர், நரசிம்மர், வெங்கடாஜலபதி, இந்த மாதிரியான ஃபார்ம்ஸை கும்பிடுவாங்க. யார் எந்த ஃபார்ம்ஸை கும்பிட்றாங்கன்றது கூட அவன் ஜாதகத்திலேயே வழி இருக்கும். இதுக்கு முன்னால் என்ன மாதிரி பூஜை பண்ணானோ அதுதான் உன் ஜாதகம். அதில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உன் மைண்டு போகும். இட்ஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். நாம் எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சிட்டோமா, மாத்திரம் படி 4ஆம் தேதி நம்ம எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லா ஜென்மத்திலையும். அதனால் எனக்கு பேதமே கிடையாது. எனக்கு இயேசு அல்லா கூட உடன்பாடு தான். யூ கான்ட் கால் மீ a typical Hindu saint. பல தெய்வங்களையும் அந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே அந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாது, அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடையாது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிக பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி கூட இருந்திருக்கலாம். இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக, மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். இதெல்லாம் இப்போ வந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ பெரிய புக்கு போட்டிருக்கோம், நாடிகள் போற்றும் நாயகன்னு சொல்லிட்டு. அதில் பல விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். இங்கே கோடம்பாக்கத்தில் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். பழைய புக்கில் இருக்கும். கோடம்பாக்கத்தில் சீனிவாசன் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் இருந்தார். அவர் ஒன்று படித்தார். அதுக்கப்புறம் இந்த எஸ்வி சேகர் எல்லாம் போய் படிக்கிறாங்க இல்லையா, இறந்துட்டார் இப்போ அவர்.
இப்போ தான் ரீசெண்டாக இருந்துட்டார். எங்கள் சுகபிரம ரிஷி. அவர் மூஞ்சி கிளி மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எப்பயோ படித்தாங்க, சின்ன புக்கிலேயும் இருக்கும். நாமும் அது சிவசங்கரனாய் கொண்டான், காடு மூடெல்லாம் அலைஞ்சி அலைஞ்சி இது முன்பிறவிகளில் இருந்த ஞானத்தை இப்பிறவியில் தான் பெற்றான். நாமமது சிவசங்கரனாய் கொண்டவன் கரெக்டாக சொல்லுனா அழியா நிலையது கொண்டோன் தன்னைத்தானே உணர்ந்தான். வனமது தன்னில் கொண்டிட்ட தியானமதில் சூட்சும வித்தைகள் அறிந்தான். மகேந்திரகிரி மலையில் போய் உட்காந்து தவம் பண்ணும்போது அந்த தியானத்தில் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். முற்பிறப்பில் கொண்டிட்ட தேவநிலை தன்னில் சிவனிடத்து சீடனாய் வீரபாகுவாய் இருந்து சேவை புரிந்திட்ட நிலையன்றோ. ஒரு நேரத்தில் வீரபாகு தேவராக இருந்திருக்கும். இரண்டாம் பிறவியிலும் தேவனிவன் சித்தாதி சித்தனின் நிலையாய் தானும் கொண்டிட்டு மூவுலகும் கண்டான் இவன். நாரதர் உலகத்தில் திரிகால சுத்துறதில்ல, அந்த போஸ்டில் இருந்திருக்கும். அந்த நாரதருங்கிறவர் தான் பின்னால் பிரகலாதன், ராகவேந்திரர் இவங்களுக்கெல்லாம் ஆரிஜின். முன்பு பாதம் பதித்து வந்த பாதை கல்லதும் முள்ளதும் கொண்டு நடந்திட்டு தானும் நோக்கியே கொண்டிட்டான் ஞானம். முன்பிரிவில் எந்தெந்த காட்டிலெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் திருப்பியும் போய் அதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டார். திருப்பியும் யூ காட் தட் ரீவைண்டிங் அண்ட் வனமது தன்னில் கொண்டிட்ட தியானமதும் யோகம் தன்னில் சூட்சும வித்தையினை பாலகனும் அறிவானன்றோ. முற்பிறப்பில் கொண்டிட்ட தேவநிலை தன்னில் சிவனிடத்து சீடனாய் வீரபாகுவாய் இருந்து சேவை புரிந்த நிலையன்றோ. நடந்திட்ட பாதம் தன்னைத்தானும் உணர்ந்தான் வனமதில் கொண்டிட்ட யோக நிலையிலே. பிறவி பயனாம் பாலகனுக்கு மறுபிறவி இனி இல்லை என்பேன். இல்வாழ்க்கை தன்னில் கொள்ளும் சுகமது இல்லான் என்பேன். தனது மனமது ஒப்பா நிலையாய் இல்வாழ்வு இருக்கும் நிலையதாய் கொண்டான். தன்னில் தன்னும் தானும் இவன் அறிந்திட காலமது தன்னில் கண்ணடிய தேயமதில் சித்தனவன் வாரிசாய் இவன் இருந்திட முற்கூறாய் காணும் நிலையதில் இருந்தான். யாரும் காணா ஞானமது இவன் கொண்டிடும் நிலையதும் வந்திடும் என்பேன். முற்கரும கூறது இவன் அகற்ற தானம் தருமம் இன்னும் சிறிது பேணவே வேண்டும் என்பேன். தானும் அறிந்தே பெற்றிடும் ஒளியது தன்னில் யாரும் காணா நிலைதனை இவன் காண்பான் என்பேன். ஆரண்யமதில் இவன் கொண்டிட்ட தவத்தால் கண்டான் சூட்சும விதி அறிந்தே ஆங்கே ஞான வழி ஈசனும் செப்பிய மொழியால் தெய்வக் கலையாம் தோன்றிடும். ஓகே, இதெல்லாம் காட்டுக்கு போனார், சிவபெருமான் இவருக்கு உபதேசம் கொடுத்தாரு, அதெல்லாம் வருது. அதே மாதிரி நாகர்கோயில் பக்கத்தில் தெய்வ செயல்புரம்னு ஒரு ஊர், அங்கே ஒரு மகான் இருந்தார். இப்போ உயிரோடு இல்லை அவர். ஸோ தெய்வ செயல்புரம்னு இருக்கும். முத்துச்சாமியார் தேவலோகத்து 18 சித்தர்களும் உனக்கு அருள் புரிய வந்திருக்கின்றனர். உன்னை ஒரு சித்தனாக்கி அருள் சக்தி கொடுத்து ஆசியளிக்க அன்னப்பறவை மீது அன்னை சக்தி வந்திருக்கிறாள். அவளது அருள் பிள்ளை நீர். சிறுவயதில் தன்னை மீறிய ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்தில் இருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் உன் கரத்திலிருந்து சுரக்கும் சக்தி இருக்கு இல்லையா, அது கையிலேயே இருக்கும். உன் கையில இருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. சர்வ சக்தியும் உள்ள இந்த அருள் பிள்ளைக்கு மகேஸ்வரன் அருள் சக்தி உண்டு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியால் நவ திருப்பதிகளையும் தன் பூஜை அறையிலேயே ஜோதி ரூபத்தில் தரிசிக்கலாம். திருநெல்வேலி மட்டத்தில் நவ திருப்பதின்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரே இடத்துல கொண்டாந்துட்டார் இவர். கன்னியாகுமரி மாயம்மா ரூபத்தில் பகவதியின் தரிசனம் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஐயப்பன் தன் கூட்டுக்குள் இறங்கி சொல்ல வைக்கும் மறுஜென்மம் கிடையாது. பின்பு தேவலோகத்தில் அருள் பணி செய்யும் பாக்கியம் இருக்கு. சித்தர் இருக்கும் இடத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க வைக்கும் சக்தி இருக்கு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியால் தன் இச்சையை நிறைவேற்றும் சக்தி இருக்கு. கொங்கணர்ன்றது யார்? திருப்பதியில் இருக்கிறவர். அவர் தான் கொங்கணர். திருப்பதி மலையில் இருக்கிறது வெங்கடாதிபதினு யார் கும்பிடுறியோ அவர் கொங்கண சித்தர். ஒரிசால கக்கட்பூர்னு இப்போ லேட்டஸ்ட்டாக படித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வரும் ஐயப்ப சாமியும் வரும் ஒன்றே தான் அப்படின்னு வரும்.
Your guru is a Bala Brahmachari. உனக்கே தெரியும், வேர்ல்ட்லி சென்ஸில் எனக்கு கல்யாணம் ஆகி பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கக்கட்பூரில் சிவசங்கர் பாபா பால பிரம்மச்சாரின்னா ஐயப்பன் அர்த்தம். Whatever he is today and the position he has attained is due to the grace of Goddess. Goddess has given the power for Jana Kalyan and he has also been doing it even now. அம்பாள் இவருக்கு அனுகிரகம் பண்ணி மக்களுக்கு நல்ல ஜன கல்யாணம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கா. அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. He has to do Yajna Anushtanam for the well-being of the world. உலகம் நல்லா இருக்கிறதுக்காக இவர் யாகங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது. நான் பண்ணாத யாகம் உண்டா? குழந்தையே இல்லாதவங்களுக்கு புத்திர காமேஷ் யாகம் பண்ணேன். அதுக்கப்புறம் யாரும் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணக்கூடிய சோம யாகம் பண்ணேன். சோம யாகம்லாம் விளையாட்டு கிடையாது, இதே இடத்துல தான் பண்ணேன். சோம யாகம் பண்ணேன். கர்நாடகாலேருந்து ஒரு பெரிய கூட்டுன்னு வந்து இந்த இடத்துல வந்து பெரிய யாகம் பண்ணோம். அதில் பாம்பே வந்து போயிருக்கும். இங்கே இருக்கு பாரு, பாம்பே வந்துருக்கும் அப்படியே அதில் அந்த யாகத்தில். மூணு தடவை கர்நாடகாலேருந்து ஆளுங்களை கொண்டாந்து ஒவ்வொரு தடவையும் 3 லட்சம் ரூபாய் செலவில் பெரிய யாகம் பண்ணி சோம யாகம். சோம வேர்னு ஒன்று இருக்குது, அந்த யாகத்தில் போட்டு பண்ணுறது. அது யாரோ சொன்னாங்க மாடு பலி கொடுக்கணும். நான் சொன்னேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்தார், சோம வேர் தான் அவங்க சொல்கிறாங்க, சான்ஸ்கிரிட்டை அது தப்பாக புரிஞ்சிக்கின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதை இப்படி திருப்பு, பாம்பு மாத்திரம் விரலில் காட்டு. எனக்கு தெரியுண்டா, அவங்களுக்கு காட்டுறான். அதில் பாம்பு வந்திருக்கும் பாருங்க, வச்சுடு. யாரும் பண்ணாத யாகமெல்லாம் பண்ணியிருப்போம், எல்லா தேவர்களையும் வர வச்சிருப்போம். இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே ரொம்ப அற்புதமான யாகம்னா சோம யாகம் ஒன்று. அடுத்தது புத்திர காமேஷ் யாகம். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களெல்லாம் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொண்டா சொல்லி எதனால் மெடிக்கலாக அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு ஆராய்ச்சி. அந்த தம்பதிகள் ஒரு 70-80 பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த இடத்துல நம்ம உட்கார வச்சு தங்கறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் ஃபீட்பேக் கேட்கும் உங்களுக்கு. அப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த யாகத்தில் உட்காந்து போனோம், எங்களுக்கு குழந்தை வந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் ஒரு ஃபைலில் இருக்கும் நம்மக்கிட்ட, தேடி பார்த்தாக்கா இருக்கும். இந்த மாதிரி ரிசர்ச் மைண்டில் நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம புத்திர காமேஷ் யாகம் பண்ணோம், சோம யாகம் பண்ணோம், இந்த மாதிரி சர்ப யாகங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணோம். இங்கேயே மாடி மேலே ஒரு தடவை பண்ணேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு தடவை பண்ணேன் இல்லையா. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பெரிய பெரிய யாகங்கள். மற்றவங்கெல்லாம் அங்கே போய் இங்கே போய் வசூல் பண்ணி பண்ணுவாங்க. நாம் வசூலே பண்ணுறதில்ல, நம்ம செலவில் தான் எல்லாமே பண்ணுவோம். அண்டு அதனால் அதுக்கு பலித்தம் ஜாஸ்தி. இப்போ ஒன்றுமே இல்லாதவெல்லாம் மாரியாத்தா கோயிலில் கூழ் ஊற்றுறோன்னு 5-5 ரூபாய் வசூல் பண்ணி நோட்டீஸ் வச்சுருக்கிறோம். நம்ம எது பண்ணாலும் எதுக்குமே காசு வசூலே பண்ண மாட்டோம், எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ நினச்சா பண்ணிவிடுவோம். எப்பயுமே நோட்டீஸ் அடிக்கிறது, நீ துட்டு கொடுக்குறியான்னு சொல்லி தாடையை தடவுறது எல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம். நல்லா நடக்கும். எதுக்குமே பஞ்சமில்லாத ஒரு ஆன்மீகத்தை நம்ம செய்கிறோம். ஸோ மக்களுக்கு புரியாது, நம்ம என்ன பண்ண முடியும். அதாவது நம்ம தாம் காமதேனு வேணுவாங்க, நினச்சாவே காமதேனு மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட முடியும். பஜதாம் கல்ப விருஷாய அப்படின்னா பஜித்தால் கல்பக மரத்தை போல அப்படின்னு. யார் தெய்வமே தேவையில்லை, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக தான் உட்காந்துக்கிறோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. இறக்கும் வராமல் போனதென்ன காரணம்? இறக்கும் வராமல் போனதென்ன காரணம்? என் சுவாமி இறக்கும் வராமல் போனதென்ன காரணம்? என் சுவாமி
கருணை கடல் என்றுன்னை காதில் கேட்டு நம்பி வந்தேன். கருணை கடல் என்றுன்னை காதில் கேட்டு நம்பி வந்தேன். இரக்கும் வராமல் போனதென்ன காரணம்? நெஞ்சக்கன கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா. நெஞ்சக்கன கல்லு உருகாதா, கொஞ்சும் மொழி செவியும் பருகாதா. என் கொதிக்கும் மனத்தாபம் தணியாதா. பஞ்சன மனம் லேசாகாதா, உன்னை பற்றிய ஜோதியில் கலவாதா. நெஞ்சக்கன கல்லு உருகாதா, வஞ்சம் பகையெல்லாம் ஒழியாதா. வளர்ப்பிறையாய் அன்பு பெருகாதா, அஞ்சி வாழும் நிலை தீராதா. நான் அழுது அரற்றுவது போதாதா, நான் அழுது அரற்றுவது போதாதா. நெஞ்சக்கன கல்லு உருகாதா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா,